ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. Social talk. உங்களை மிகவும் கவர்ந்த நடன கலைஞர்னா யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? நான் ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை சொல்ல முடியாது. ஒருத்தரும் நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போது இந்த ஆண்டு வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்க்காக வந்து ஒரு உலகளாவிய நடன மாநாடு எப்பயுமே வருடம் நடக்கும் 3 நாள். இந்த ஆண்டுக்கான கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் நாட்டிய தர்சன் சொல்லக்கூடிய அந்த நடன கருத்தரங்க மாநாடுக்கு நான் தான் வந்து நிர்வாக பொறுப்பை என்னட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த நிர்வாக பொறுப்பை நான் பயன்படுத்தி கொண்டு அதில் வந்து எப்படி ஜீசஸை வந்து அவரோட சீடர்கள் அந்த நட்சத்திரங்களையே பார்த்து அந்த தேவதூதனை தேடி போன பொழுது, அதே மாதிரி நர்த்தகி சக்தி ஒரு கிராமத்தில் பிறந்து திரைப்படங்களில் பார்த்துட்டு வைஜெயந்தி மாலா அம்மா, பத்மா சுப்பிரமணியம் அக்கா, சித்ரா விஸ்வேஸ்வரன், சாந்தா தனஞ்சயன் அக்கா, சுதாராணி ரகுபதி அம்மான்னு இப்படியே பார்த்து வந்தவர்களை பார்த்து இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வர முடிந்தால், இப்போ இளம் தலைமுறையினருக்கு இந்த பயணம் தெரியணும், பெரியவர்களின் மதிப்பு தெரியணும். எதுக்கு பெரியவர்கள் திரும்பி திரும்பி இந்த இப்போ பசங்க சொல்கிறாங்க பூமர்ன்றாங்களோ ஒரு வார்த்தை, அது இல்லை. உங்களோட வேருக்கான சத்தை அங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அதுதான் வேர். நீங்கள் இப்போ பூத்துருக்கிற பூ நீங்கள் இன்னும் மரமாகணுங்கிறத விட கருத்துக்கெல்லாம் அங்கே பண்ண போகிறேன். ஸோ இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் நான் எந்த நட்சத்திரங்களெல்லாம் பார்த்தனோ அவங்களெல்லாம் அந்த நட்சத்திரங்களெல்லாம் தோரணம் கட்டி தான் அந்த கருத்தரங்கமே நடக்க போகுது. நிச்சயமாக உங்களோட இந்த நேர்காணல் வழியாக உலக ரசிகர்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுறேன். அந்த கனவு மெய்ப்பட்டு விட்டது, மெய்ப்பட்டு கொண்டிருக்கின்றது, இன்னும் மெய்ப்பட போகின்றதுங்கிறது அதில் உள்ள உண்மை. எனக்கு வந்து ஒருத்தரையும் ஒரு வகைகளில் ரசிச்சிருக்கிறேன். இப்போ சித்ராக்கான்னா அந்த எளிமையும் அழகும் சித்ரா விஸ்வேஸ்வரன் அவங்ககிட்ட இருந்து, சுதாராணி ரகுபதி அம்மானா அந்த சர்வாலங்கார பூஷித்தை அந்த நடனத்தோட நுணுக்கம், வைஜெயந்தி மாலா அம்மானா எத்தனை திரைத்துறையில் கொடிகட்டி பிறந்தாலும் அந்த பழமையான கிட்டப்பா பிள்ளை மரப விடாத அந்த தன்மை, பத்மா சுப்பிரமணியம் அம்மானா ஒரு எறும்பு கூட அவங்கள பார்த்து ரசித்து நடனமாடும் அப்படிங்கிற மாதிரியான தன்மை, சாந்தாம்மா தனஞ்சயன் அண்ணா அப்படின்னு பார்த்தாக்க அந்த நேர்த்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, எடுத்த கொள்கையில் விடாத்தன்மை, இன்னைக்கு வெற்றி அடைந்து ஒரு தவம் செய்த தவநிலையாளர்களாக வாழக்கூடியது. இப்போ பாருங்களேன், என் தலைமுறைக்கு அவங்க தலைமுறைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க இப்போ தவமாக அந்த தட்சிணாமூர்த்தி படம் பார்த்துருப்பீங்க. கல்லால் மரத்தின் கீழே உட்காந்துருப்பார், கீழே சனகாதியர் கை கட்டி வாய் பற்றி உட்காந்துருப்பாங்க, சொல்லாமல் சொல்லி காட்டாமல் காட்டி உபதேசிக்கிறாராம். இப்போ நாங்கள் இப்படி பார்த்துட்ருக்கோம் அவங்கள. ஏன்னா அவங்க ஒன்றும் என்னைய நர்த்தகி நாங்கள் வந்த பாதை தான் இது, நீ இதில் தான் வரணும், இதில் வந்தீங்கன்னா தான் வெற்றின்லாம் சொல்லலை. நமக்கே தெரியுது அங்கே ஒரு தேவ ஒளியாக அவங்களாம் இருக்காங்க. அந்த ஒளியை பார்த்து போகிறதுக்கு இந்த அப்படியே அந்த ஒளியை பார்த்து போனால் இங்கே வழி விடுது. திருநங்கைகளையும் இப்போ வந்து நானும் சக்தியும் 80-90களில் வரப்போ யாருமே தன்னை திருநங்கைன்னே சொல்லிக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். நாங்கள் தைரியமாக சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கு இத்தனை திருநங்கைகள் வந்திருக்காங்க. நாங்கள் யாரையும் வந்து எங்களை பின்பற்றி வாங்க, இந்த பாருங்க நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், இவ்வளோ விருதுகள் வந்துருச்சு, இன்னைக்கு பாரு உலக அங்கீகாரமே கிடச்சிருச்சு, உங்களுக்கும் வரும், எங்களை பின்பற்றுங்கள், நாங்கள் தான் தேவதூதர்கள்னு நாங்கள் சொல்லலை. நான் ஒழுங்காக போயிட்டுருக்கேன், நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்து போயிட்டுருக்கேன், எனக்கு வெளிச்சம் வழிவிடுது, என் பின்னாடி பார்த்தா ஒரு பெரும் கூட்டமே இந்த தடத்தில் வந்துட்டுருக்கேன்னா அந்த முட்களையும் கற்களையும் நாங்கள் அகற்றிட்டு பாதை உண்டாக்கிட்டு வந்துட்டோம். எங்கே நர்த்தகி ஆன்மீகத்தோட ஈடுபாடு வந்தது? என்னோட ஆன்மீகம்ங்கிறது வித்தியாசமானது. என்ன, நான் ஒன்றும் பெரிய கட்டுப்பாடுகள் அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த விரதங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு தேவாரத்தையோ திருவாசகத்தையோ ஆடுற பொழுது ஒரு வடநாட்டில் உள்ளவங்க தமிழே தெரியாதவர்கள் கண்களில் இருந்தும் நான் அப்புறத்திருத்தாண்டகம் ஆடுற பொழுது கண்ணீரை பார்த்துருக்கேன். ஜப்பானில் நான் ஒசாக்காவில் ஆடுற பொழுதும் அந்த ஜப்பான் இடுக்கின கண்கள் வழிய
அவர்கள் இந்த தேவாரத்துக்கு மெய்மறந்து அழுததையும் பா. ஒரு இந்தியர் கூட கிடையாது. தமிழரை விடுங்க, இந்தியரே கிடையாது. அடடா. ரெண்டு ஷோ என்னை புக் பண்ணியிருந்தாங்க, ஹால் ஃபுல்லு. ப்ளீஸ் பண்ணி ஒரு நாளில் மூணு காட்சி ஆடி இருக்கேன் சினிமாவில் மாதிரி. என் கால் என்ன ஆனால் அப்படியே ரசிச்சிருக்கிறாங்க. அதுவும் என்னால் பண்ண முடியும். சீரா புராணத்தில் அல்லாவையும் எனக்கு ஆடி வச்சு அவங்களையும் என்னால் ரசிக்க வைக்க முடியும். தேம்பாவணி ஆடி கிறித்தவர்களையும் ரசிக்க வைக்க முடியும். எனக்கு அதில் வந்து என்னதுன்னா, முன்ன நானுமே வந்து அது எல்லாத்துக்கும் அப்புறமா அப்பாற்பட்டுட்டு பார்த்த பொழுது எனக்கு வந்து அந்த தெய்வம்ங்கிறது வந்து நல்லது மட்டும்தான் செய்ய தெரிஞ்சது. இப்பயும் நான் எல்லாட்டையும் சொல்கிறேன். பவர். இப்போ எனக்கு உங்களை என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உங்ககிட்டயே கூட உங்களையே நான் சந்தேகப்படலாம். உங்கள் மேலேயே எனக்கு நம்பிக்கைகள் குறையலாம். அப்போ நான் உங்கள் மேலே நம்பிக்கை குறையுதுன்னா நான் என் கட்டுப்பாட்டை இழக்கிறேன்னு அர்த்தம். நம்பிக்கைங்கிற ஒன்று வந்து ரொம்ப உறுதித்தன்மை வாய்ந்தது. அப்போ எனக்கு எதிர்க்க ஒரு தெய்வம்ங்கிற ஒரு சக்தியை நான் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன். பயப்படுறேன். ஏன்னா இறைவன் கடவுள்னு பிறந்ததே வந்து பயத்தில் இருந்துதான்னு தெரியும் இல்லைங்களா? எப்போ உயிரினத்திற்கு பயம் வந்ததோ இறைவன் பிறந்தார். இது உலகத்தோட பழமொழி. எப்போ பிறந்தார் இறைவன்னா? பயத்திலேருந்து பிறந்தார். பயம்தான் அவரோட அம்மா அப்பா இல்லையா? அப்போ நமக்கான பயம் கட்டுப்பாடுக்கு வந்து நான் இறைவனை வச்சுக்கிறேன். அதனால் எனக்கு மாரியத்தாவை பார்த்தாலும் சாமி வரும், இயேசுவை பார்த்தாலும் அப்படியே ஒரு புனிதன் ஆயிடுவேன். அதனால் என்னோட இறைவன் வந்து என் பக்கத்துலேயே என் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால என்னோட சிந்தனைகள் செயல் எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிறேன் நான். அதனால என்னால் நான் எதை ஆடினாலும் அங்கே இறைவனை காட்ட முடியுது. நான் கண்ணனை ஆடுற பொழுது உங்களுக்கு நீங்கள் கோபிகையாகி என் கூட ஆடுறீங்க. நான் கோபிகையாக இருக்கிறப்ப நீங்களாம் ஆடியன்ஸ் வந்து கண்ணனாக மாற வைக்க முடியுது. இந்த சூட்சுமம், இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாயாஜாலத்தை வந்து என்னோட சலங்கை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க. இதில் உங்களால் மறக்க முடியாத வெளிநாட்டு பயணம்னு அதை சொல்லலாம். எங்களுக்கு எல்லா வெளிநாடுகளுமே ஒரு சிறந்த அனுபவங்களை கொடுத்துருக்கு. முதலாக வந்து நான் அமெரிக்காவுக்கு தான் நான் பயணமானேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைன்னு அழைச்சிருந்த பொழுது எனக்கு தெரியாது, அவர்கள் வந்து யாருக்குமே நான் வர்றதுல விருப்பம் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் சாக்ரட்டிஸ் நாச்சி முத்துன்னு சொல்லி இப்போ கனெக்டிகட்டில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர். அவர் தான் விடாப்பிடியாக அவள் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ண போகிற. அப்போ ஒன்றும் பெரிய புகழ்லாம் எனக்கு கிடையாது. புரியுது. ஏன்னா என் கூட வந்தவங்கள்லாம் வந்து ஒரு திரைத்துறை புகழ் அப்படி எல்லாம் இருந்தவங்க. அதில் நான் வந்து ஒரு திருநங்கைன்னு எல்லா வகைகள்லையும் பொருத்தி பார்க்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் இறங்கின அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் இந்த நிகழ்ச்சியோட மறுநாள் நான் ஊருக்கு அனுப்பப்பட போகிறேன்னு. கூப்பிட்டுட்டிங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துடுவோம், நாளைக்கு அவங்கள அனுப்பிச்சி வச்சுடுறோம். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சுது. இவ்வளவு நானும் அப்படியே எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, மறுநாள் எனக்கு எப்படி நிகழ்வு பண்ண ஒரு கலைஞனுக்கு எப்படி உற்சாகம் வரும். எனக்கு மேடையே வந்து அவமானத்தில் தான் கட்டப்பட்டிருக்குது, நிச்சயமற்ற தன்மையில் தான் கட்டப்பட்டிருக்கு. நான் அதில் போய் என்னை நிரூபிக்கணும். பாடலை உட்காந்து எழுதினேன், நானே எழுதினேன். பம்பை பறை அதிர கொட்டு முரசொலிக்க தமிழர் திருநாளாம், இன்று தமிழர் திருநாளாம், அமெரிக்க தமிழர் திருநாளாம், சிலம்பு சிலு சிலுக்க கல் சலங்கை குழுங்குழுங்க ஆனந்த பெருநாளாம், இன்று அமெரிக்க திருநாளாம். அதில் வந்து எல்லா ஊர் உலகத்தை மறந்து இருந்தாலும் கூட உங்கள் எண்ணம் எல்லாமே தாய் மண்ணிலையும் தாய்மடியில் இருக்கிற மாதிரியான துணியில். அந்த பாடலில் நான் ஆடி முடித்தோடனே 7 நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்ட நிகழ்ந்தது. ஒரு நாளில் துரத்தப்பட இருந்த நர்த்தகி மறுநாள் அந்த மீட் அண்ட் க்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய உரையும் அவர்கள் கலந்தாய்வும் நடந்தோடனே 2 மாதம் விடாத பயணம் முடித்து நான் ஊருக்கு வந்தப்போ 2 மாதம் கழித்து தான் வந்தேன். அதே போல் இப்போது ஐரோப்பா நாடில் நார்வேயில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புகழ்பெற்ற ஈழத்து கவிஞர் வாசியை ஜெயபாலன் நம்ம ஆடுகளம் படத்தில் கூட பேட்டைக்கிறவர். அவர் வந்து மிக புகழ்பெற்ற கவிஞர். அவரோட துணைவியார் திருமதி வாசுகி
ஜெயபாலன் வந்து நார்வேல மிகப்பெரிய தமிழ் இசை புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க நார்வேஜியன்ஸ்குள்ள. ஏன்னா இங்கே வந்து நம்ம மக்களுக்குள்ளே நம்ம கடைச்சரக்கு நம்மளே சுவைச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல பெருமை இல்லை, வெளியாட்கள் வந்து வாங்குற பொழுது தான் பெருமைங்கிற மாதிரி நார்வேஜியன்ஸ்குள்ள அதை சொல்லிட்டு அங்கே வந்து முழுக்க முழுக்க அனைத்து ஐரோப்பிய மாணவர்களும் இணைந்த ஒரு மாநாட்டில் பல்கலைக்கழகத்தில் திருக்குறளை 3 பகுதி மாணவர்களாக பிரித்து அவங்களுக்கு முதல்ல ஆடி காமிச்சோன்னாங்க. எங்கள் குழுவோடு போய் இதுதான் தமிழ் இசை நடனம் அப்படின்னு சொல்லி ஆடி காமிச்சிட்டு யாருக்கெல்லாம் அதை கற்றுக்க விருப்பம் இருக்குன்ன பொழுது வாசிக்கு தான் அதை ஒருங்கிணைச்சாங்க. சில மாணவர்கள், ஐரோப்பிய மாணவர்கள், வெள்ளைக்கார மாணவர்கள், நாங்களாம் டான்ஸ் கற்றுக்குறோன்னாங்க. சில பேர்லாம் வந்து ஒரு 5 நாட்கள் எங்களுக்கு அவகாசம் கொடுத்துருந்தாங்க. சில பேர் நாங்கள் பாடுறோன்னாங்க. சில பேர் நாங்கள் இந்த வாத்தியங்களை வாசிக்கிறோன்னாங்க. அவங்க எல்லாரும் ஐரோப்பிய மாணவர்கள், ஒரு இந்திய மாணவர் கூட கிடையாது. திருக்குறளை சவாலாக இவங்களை ஆட வச்சோம், இவங்களை பாட வச்சோம், இவங்களை கொண்டு வலைத்தளத்தில் இருக்குது. அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அவர்களோட அந்த அந்த ஐரோப்பிய சொற்றொடர் வார்த்தைகளில் திருக்குறளை கேட்ட பொழுதில் உள்ள சந்தோஷமும் ஆடின பொழுது உள்ள சந்தோஷமும் மிகப்பெரிய எனக்கு வந்து நான் என்ன நினச்சேனோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டேங்கிற மாதிரி எனக்கு அங்கேயே வந்து இன்னும் அனுபவமே கிடச்சிது. அந்த பயிற்சி பற்றி நடந்துகிட்டு இருக்கிற பொழுது வந்து ஒரு காலை பொழுதில் நான் அந்த என்னோட பயிற்சி களத்துக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு ஈஸ்ட் யூரோப்பியன் மாணவி உட்காந்து அவளோட மடிக்கணினியை வச்சுட்டு ஒரு புல்தரையில் உட்காந்துருந்தேன். நான் அவளோட என்னோட ஓட்டா ஆங்கிலத்தில் நான் கேட்குறேன், உனக்கு பிடிச்சிருக்குதா, எப்படி போயிட்டுருக்கு, ஒரு 3ஆவது நாள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவள் மகிழ்ச்சியாக சொல்ல இப்படியே தலையாட்டுறா, ஆமாம் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறா. என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா, எனக்கு காந்தி மட்டும்தான் தெரியும் உங்கள் ஊரில், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் அடுத்த பிறவினா நான் தமிழனா பிறக்கணும், என்ன நான் திருக்குறள் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கே அன்னைக்கு தான் அப்படி ஒரு தாட் இருக்குங்கிறதே அந்த ஒரு ஐரோப்பிய மாணவி வழியே தெரிஞ்சுது. அப்போ எனக்கு நான் நினச்ச இலக்கை வந்து திருவள்ளுவர் எனக்கு தேடி கொடுத்துட்டாருங்கிற மாதிரியான இப்படி ஒரு பக்கமான ஒரு வெற்றி நிகழ்வு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பயணம் அமெரிக்காவில் இப்போ வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். 20 ஆண்டு தொடர்ந்து ஒரு கலைஞர் வந்து இந்த மேலை நாடுகளுக்கு பயணப்படுறது தன் கலையோட அப்படிங்கிறதும் சரி, அங்கே போய் இந்த மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்துக்கான ஒரு விழிப்புணர்வை இளம் அமெரிக்க ஐரோப்பிய மாணவிகளுக்கு ஊட்டின ஒரு பெரும்பகுதியும் சரி, அதே போல் உலகளாவிய ஈழத்தமிழ் மாணவிகள், அது மிக அதிகமான ஈழத்தமிழ் மாணவிகள் எனக்கு இருக்காங்கன்னு சொல்லி என்னை பெருமை பொங்க சொல்லுவாங்க. எல்லா நடன ஆசிரியர்களும் என் மேலே ஒரு நல்ல ஒரு பிரியம் உள்ளவர்கள். இதெல்லாமே கூட எனக்கு இந்த பயணங்கள் எனக்கு சேர்த்து கொடுத்தது. அது தமிழ் அன்னைக்கும் இந்த தமிழ் கலைக்குமான வெற்றி. இப்போ நீங்கள் நினைக்கிற மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னா நிச்சயமாக அரசனுடைய ஒத்துழைப்பு வேணும். அரசு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாற்றங்களில் எந்தெந்த ஆட்சியாளர்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல மாற்றங்களே இதில் கொண்டு வந்திருக்காங்க? இதில் வந்து இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஆனால் எனக்கு எல்லா ஆட்சியாளர்கள் இருந்த பொழுதும் சரி, எல்லா கட்சியிலையும் என் மேலே மிகுந்த அன்பு கொண்ட ரசிகர்கள், தோழர்கள், தோழிகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அருமை. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய உயர் தலைவர்கள் எல்லாம் ஆட்சியில் இல்லாத பொழுதும் நர்த்தகி இதே மதிப்போட அவங்க எவ்வளோ காலங்கள் ஆட்சியில் இல்லாத பொழுதும் என் கூட நட்பு பாராட்டி என் திறமையை பாராட்டி வந்தவங்க தகுந்த நேரம் வந்த உடனே என்னை பயன்படுத்த. அதே போல் எந்த கட்சியில் நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த கட்சிகளில் எல்லாருமே நர்த்தகி சக்தின்னா அவங்களுக்கு பிடித்தமானவர்கள், விருப்பமானவர்கள். அப்படிங்கிற பொழுது என்னால் வந்து ஏன்னா எனக்கு இப்போ பத்மஸ்ரீ விருது வந்த பொழுது ஒன்றிய அரசில் வந்து இருந்த ஆட்சி இவர்களே தான் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வித்தியாசம் தெரிஞ்சிருந்தால் தமிழ்நாட்டில் வேறு நமக்கு ஆட்சி மாற்றம் இருக்குது, இவர்களுக்கு கொடுக்கணுமாங்கிற காழ்ப்புணர்வு வரலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அங்கே எங்கேயுமே நடக்கலை இல்லைங்களா? அதனால் எனக்கு வந்து ஏன்னா எங்களோட சிந்தனை வந்து தெளிவாக இருக்கிறதுனாலையும் எங்களோட குறிக்கோள்கள் வந்து இந்த சமூகத்திற்கானதாக இருக்கிறதுனாலையும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் எங்களை தழுவி கொள்ளுவார்கள். நாங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கரம் கொடுப்போம். எந்தெந்த முதல்வர்களெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கலைஞரையாவே சந்திச்சிருக்கீங்க. கலைஞரையா ரொம்ப முத்தமிழ் அறிஞர்னோடனே நான் முத்தமிழ் மதுரையில் பிறந்தவனால ரொம்ப ஆப்தம். ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப என் மேலே ஒரு பிரியமாகவும் அவர்கள் அந்த ஒரு அன்புலேயே இருந்தவங்க.
அதற்கு முன்ன முதல்வரெல்லாம் வந்து நான் ரொம்ப சின்னவ. அப்படிலாம் கிட்டக்க வர்ற சூழல்ல அப்போ சமூகத்தில் இருக்கலை. ஆனால் வந்து இப்போ சக்திகிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் வந்து உங்களோட என்சைக்ளோபீடியாலாம் தோற்று போயிடும். அவள் மிகச்சரியாக சொல்லுவாள். எத்தனை படங்கள் எம்ஜிஆரோட சரோஜா தேவி அம்மா, எத்தனை பத்மினி, என்ன படம் எல்லாம் யார் இயக்குனர் கூட சொல்லிடுவா. ஏன்னா எங்களுக்கு அதுதானே எங்களுக்கு களம் அமைச்சு கொடுத்தது இல்லையா? நிச்சயமா அந்த மாதிரி ஒரு எல்லா தலைவர்களும் என்கிட்ட ரொம்ப பிரியமா, அதுவும் எனக்கு விருதுகள் வர்ற பொழுதெல்லாம் முதல் வாழ்த்து வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள்ட்ட இருந்தும் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்குது. அதே போல் மிக உயர் தலைவர்கள் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியா முழுவதிலிருந்துமே என்னை அழைச்சி பாராட்டியிருப்பாங்க. நிறைய முதல்வர்கள் முன்னாடி வேறு வேறு மாநிலங்களில் நிறைய ஆடி இருக்கிறேன். திரைத்துறையில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான நட்பு உண்டு? நிறைய எனக்கு தனித்தனிச்சு சொல்ல எனக்கு தெரியலை. அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அவங்க படங்களில் ஏதாவது ஒரு சின்ன சிந்தனைகள் இருந்தாலும் என்கிட்ட கலந்து கொள்ளக்கூடியது. தமிழ் திரையுலகம் மாத்திரம் இல்லை, மலையாள திரையுலகமும் சரி, தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகமுமே கூட வந்து என்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டி இருப்பாங்க. குறிப்பாக வந்து தமிழ் திரையுலகம் உங்களுக்கு தெரியும், இலக்கிய தொடர்புடையவர்களை வந்து விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர்களும் இருக்கிற பொழுது அவங்களுக்கு இயற்கையாக என்னோட இலக்கியத்தோட ஆசையின் மேலே என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. நர்த்தகி யாருடைய தீவிர ரசிகை? சித்ரா லட்சுமணன் அண்ணாவோட தீவிரமான ரசிகை. ஏன்னா நான் இந்த நேர்காணலுக்கு போக போகிறேன்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கான ஒரு எதிர்க்க இருக்கேங்கிற முகஸ்துதிக்கு சொல்லலை. நிச்சயமாக நீங்கள் என் முகத்தில் வந்து அதை படிச்சிருக்கவும் முடியும். நீங்களும் திரைத்துறையில் இருக்கிறீங்க. அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு நர்த்தகி, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அதுக்கா போகிறீங்க அப்படின்னப்ப எனக்கே ஒரு பெருமையாக இருந்தது. நிச்சயமா. ஆனால் எனக்கு எல்லா கலைஞர்களோட தனித்திறனையும் நான் ரசிப்பேன். நான் ஒரு அது என்ன சொல்கிறது, இந்த நல்ல கலைஞர் நல்ல ரசிகனாக தான் இருக்கணும். நிச்சயமா நல்ல ரசிகன் தான் நல்ல கலைஞராக முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் வந்து இன்றைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க. உங்களை ஆரம்ப காலகட்டத்தில் காயப்படுத்திய உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்க உங்களை? இல்லை, என்னை காயப்படுத்தியவர்கள்ங்கிறவங்க வந்து ஊராரும் வீடுங்கிற பொழுது எப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப மாறுதலை அடைஞ்சதுண்ணா. ஏன்னா அந்த அந்த பருவத்தில் நான் பார்த்த பார்வை வேறு. அப்போ வெறுப்பு இருந்தது, இவர்கள் தான் காரணம் போல இருந்து. ஏன்னா அவர்களும் உங்கள் பார்வையே மாறுதுன்றீங்க. நிச்சயமாக இப்போது என்னோட அம்மாவோ என்னோட அண்ணாவோ அன்றைக்கு அவங்க சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. நான் இல்லை, நான் சின்னது, நான் ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனைக்குரிய நபர். ஆனால் சமூகத்தையும் உறவினர்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருந்த பொழுது அவர்கள் மட்டும் தனித்தீவாக இந்த சமூகம் ஆக்கி பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ அவர்கள் குற்றவாளிகள் இல்லை. எனக்கு அதுக்கு பின் ரொம்ப நாள் அந்த காயம் எனக்கு இருந்தது. நான் வெளியில் சமூகத்திற்கு வந்து பார்த்த பொழுது தான் தெரிஞ்சது அவங்களோட அந்த கையறு நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன செஞ்சுருக்க முடியும்னா பொழுது உண்மையிலேயே அதன் பிறகு அவர்களுமே அதை உணர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்புறமா என்னோட தம்பிகள் தங்கைகள், ஏன்னா எனக்கு ரொம்ப குடும்பங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு, ஏன்னா இந்த ஒரு பிறவியில் நமக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், இவ்வளோ தங்கைகளோடையும் தம்பிகளோடையும் சகோதரர்களோட ஒரு பெரிய கொடுப்பினை இல்லைங்களா? திரும்ப பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தானே இதெல்லாம், இல்லையா? அதே போல் நான் மாத்திரம் இல்லை, இன்னொன்று இந்த சமூகத்துக்கு இதன் வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எந்த திருநங்கை நீங்கள் வந்து இனிமேல் இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், அவங்க என்ன கடினமான வேலைகளை செஞ்சு கூட சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க எவ்வளோ உடுத்திடுவாங்க, எவ்வளோ சாப்பிட்ருவாங்க. அப்போ அது எங்கே போகும் அந்த வருமானம்னா? எங்கேயாவது அந்த வீட்டாட்கள்கிட்ட. ஏன்னா அங்கேருந்து வந்த அந்த தொப்புள் கொடி உறவு அவங்களுக்கு அந்த ஈரம் போகலை. ஓ, புரியுது. நீங்கள் தான் எங்களை அனுப்பினீங்க, நாங்கள் அந்த இடத்துலையே அப்படியே நிலையாக நிற்கிறோம். உங்களுக்கு தானே மாறுதல் வந்தது, உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்தீங்க, நீங்கள் பேரன் பேத்தியை பார்த்தீங்க, நீங்கள் அதை கடந்தீங்க, இதை நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில் கடப்பாடு. நாங்கள் அப்படியே தானே இருக்கோம். அப்போ அதே அம்மா, அதே அப்பா, அதே அப்பா அன்பு மாறல. அப்போது அவங்க எப்படியாவது இந்த வீடுகள் அந்த பாசத்துக்கு திருப்பி கிடைச்சிரும், அந்த பாசத்தை நம்ம திரும்ப மீட்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையில் தான் கொஞ்சமே. அப்போ எதை நம்பி தான் உயிர் வாழ்கிறாங்கன்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்தால் இதை நம்பி தான். அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, அது நண்பர்கள்ட்ட கிடைச்சாலும் சரி,
குடும்பத்திட்ட கிடைச்சாலும் சரி அதுக்கு ஏங்கக்கூடிய சீவன்கள். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இன்னும் மேன்மேலும் உயரங்களை வந்து நர்த்தையை தொடரணும்னு நம்முடைய சோஷியல் டாக்கிஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா நான் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. நான் ரொம்ப மதிக்கக்கூடிய மிக மூத்த கலைஞர் நீங்கள். உங்களோட அந்த நேர்காணல்கள்லையுமே வந்து எனக்கு முன்னாடி எத்தனையோ சிறந்த ஆளுமைகள் எல்லாம் அதில் பங்கேற்றிருந்தாங்க. அதை பார்க்குற பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஒரு பொருள் பொதிந்த சமூகத்துக்கு தேவையானதாகவும் இருந்தது. பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் நானும் கூட அதில் ஒரு சிறு கருவியாக இன்றைக்கி வந்து உங்ககிட்ட என்னோட கருத்துக்களை பகிர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. எனக்கும் ரொம்ப நிறைவு. தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா.